ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து எப்படி வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட், அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்றது அப்படித்தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்காக வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் இல்லை. நம்ம மொபைல் அப்ளிகேஷன் மூலியமே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு தான் நான் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன். ஸோ வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பிளே ஸ்டோர்ல இந்த அப்ளிகேஷன் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா PNB ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். இதுதான் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க பிளே ஸ்டோர்ல போய் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்ச் பாக்ஸ்ல வந்து PNB ஒன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி டைரக்டா அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போயிடும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ஓப்பன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து அப்ளை பண்றது, அதாவது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராசஸ் ஃபுல்லா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கியா, ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வெல்கம் டு PNB ஒன் அப்ளிகேஷன் ஃபார் ஆல் யுவர் பேங்கிங் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டன் இருக்கும். நீங்க ஆல்ரெடி யூசர் இருந்தீங்கன்னா நீங்க வந்து லாகின் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க பாஸ்வேர்டு வச்சிருந்தீங்க, ஆல்ரெடி பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க லாகின் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க புதுசாக தான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னா கீழே இந்த நியூ யூசர் அப்படின்னு இருக்குங்களா, அந்த நியூ யூசர் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் ஓப்பனுக்குள்ள என்டர் ஆயிரும். ஸோ என்டர் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓப்பன் PPF, அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட், ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமான்னு கேட்கும். அப்படி இல்லைன்னா ஓப்பன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஆப்ஷன் கேட்கும். நாம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதனால இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. மற்ற ரெண்டுமே தேவையில்ல. PPF அக்கௌண்ட்டும் தேவையில்ல, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டும் தேவையில்ல. நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்னால சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ள என்டர் ஆயிடும். ஸோ என்டர் ஆனதுக்கு அப்புறம் இங்க என்ன கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்கும். ஸோ நீங்க உங்க ஹேண்ட்செட்ல என்ன மொபைல் நம்பரோ அந்த மொபைல் நம்பர் இதுல வந்து என்டர் பண்ணிருங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் வந்து இதுல என்டர் பண்ணிட்டு அது வந்து சப்மிட் ஒரு ஆப்ஷன் அதுலயே வந்து நீங்க என்டர் பண்ணீங்கன்னா அதுல சப்மிட் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP இதுல வந்து என்டர் பண்ணுங்க. முக்கியமா ஞாபகம் வச்சக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஆதார் கார்டுல என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் இங்க வந்து போடணும். ஸோ நீங்க வேற நம்பர் போட்டீங்கன்னா அது வந்து எடுத்துக்காது. ப்ராசஸ் லாஸ்ட் ஸ்டெப் போய் கேன்சல் ஆயிரும். அதை மட்டும் பாத்துங்க. ஆதார் கார்டுல என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் இதுல வந்து கொடுத்துருக்கேன். இங்க கொடுத்துட்டு ஒரு OTP வரும். OTP போட்டு இந்த வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்களா, அந்த வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பேன் அண்ட் ஆதார் கண்டிப்பா கேட்கும். நீங்க ஸ்டார்டிங்ல பேன் அண்ட் ஆதார் வந்து எடுத்து வச்சுக்கீங்க. ஸோ இங்க வந்துட்டு உங்களோட பேன் நம்பர் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆதார் நம்பர் இங்க என்டர் பண்ணிட்டு இங்க ஐ கன்சிஸ்டன்ட் டு யூஸ் மை ஆதார் ஃபார் அக்கௌண்ட் ஓப்பனிங் அண்ட் EKYC அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்க கண்டினியூ ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்கும். பர்சனல் டீடைல்ஸ்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி, உங்களோட அட்ரஸ். ஸோ இது மட்டும் நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்க டேட் ஆஃப் பர்த், அதாவது ஆதார் கார்டில் அந்த பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அது மாதிரி கொடுத்துருங்க. ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டுலையும் ஆதார் கார்டுலையும் சேமாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பேன்ல என்ன எப்படி கொடுத்துருக்கீங்களோ அது மாதிரி பேன்ல கொடுத்துருக்க மாதிரி உங்க நேம் இதுல வந்து என்டர் பண்ணிடுங்க. மெயில் ஐடி, ஏன்னா எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லா இதாக இருந்தாலும் சரி, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, மெயில் ஐடியில் தான் எல்லாமே வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதனால மெயில் ஐடி கொடுத்துருங்க, உங்க அட்ரஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க செலக்ட் அக்கௌண்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட், இயர்லி ஆக்சஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இது 3 ஆப்ஷன் இருக்கு. இந்த 3 ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ செலக்ட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இயர்லி ஆக்சஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ணிருங்க. இங்க பாருங்க அதர் டீடைல்ஸ் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இல்லைன்னா சிக்னேச்சர், இது வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இப்போ ஆதார் கார்டு நம்ம வந்து கொடுத்துட்டோம், பேன் கார்டு கொடுத்துட்டோம். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வேற ஏதாவது ஓட்டர் ஐடி இருக்குல்ல, அந்த ஓட்டர் ஐடி கூட நீங்க வந்து கொடுக்கலாம். ஓட்டர் ஐடி வந்து கொடுத்துருங்க. வித் சிக்னேச்சர் வாட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சிக்னேச்சர் வாட இதுல வந்து அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ KYCக்குள்ள என்டர் ஆகும்.
வீடியோ கேவைசி வந்து நம்ம எல்லா டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வீடியோ கேவைசி தேவை. கண்டிப்பாக வீடியோ கேவைசி பண்ணி தான் ஆகும். ஸோ இந்த இடத்துல வீடியோ கேவைசி வந்து ஸ்டார்ட் வீடியோ கேவைசின்னு கீழே இருக்கு பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணுவார். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்க, கீப் யுவர் ஐடி ப்ரூஃப் ரெடி அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. அந்த 3வது பாயிண்ட் பாருங்க, கீப் யுவர் ஐடி ப்ரூஃப் ரெடின்னு கொடுத்துருங்க. உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிரைட்டான பிளேஸ்ல வந்து இருங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஐடி ப்ரூஃப் அவங்க வந்து கேட்கும்போது அந்த ஐடி ப்ரூஃப் காமிச்சிட்டா போதும், உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதுதான் பிஎன்பி பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இந்த ஸ்டெப் தான் நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து 1லேருந்து 9 ஸ்டெப் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, 9 ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டெப் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பரை வச்சுட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அதாவது பிஎன்பி ஒன் பேங்க் இருக்குங்களா, ஸோ இதுவே கோ டு டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேஷ்போர்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உங்களோட பின் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட விர்ச்சுவல் டெபிட் கார்டு எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்துக்கலாம். அதாவது அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் அதை வச்சு டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கலாக கார்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அதில் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ரெக்வஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரெக்வஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட வித்தின் ஒரு 1 வீக்குக்குள்ள உங்களோட, அதாவது நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா அட்ரஸ், அந்த அட்ரஸ்க்கு வந்து அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ இது வந்து பிரான்ச் வந்து எப்படி வந்து செலக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியரஸ்ட் பிரான்ச் இருக்கு பார்த்தீங்களா, உங்க இப்போ நீங்கள் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இல்லை சேலம் டிஸ்ட்ரிக்ட் இல்லை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இல்லை மதுரை திண்டுக்கல் இது மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கிற பேங்க்ல தான் வந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கும்போதே நீங்கள் வந்து அந்த அட்ரஸ் பர்சனல் டீட்டெயில் அட்ரஸ் போடுறீங்க பார்த்தீங்களா, இப்போ அதில் வந்து கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூருக்குள்ள பக்கத்தில், அதாவது உங்கள் ஏரியா. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சுந்தராபுரம்னு எடுத்துங்க. சுந்தராபுரம் போட்டு கோயம்புத்தூர்னு போட்டிங்கன்னா அந்த சுந்தராபுரம் ஏரியாக்குள்ள பக்கத்தில் நியரஸ்ட் என்ன இருக்குதோ அந்த நியரஸ்ட் பிரான்ச் தான் அவங்க வந்து போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிரான்ச் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணுற ப்ராசஸ் இதுதான். உங்கள் அக்கௌண்ட் புக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் புக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அந்த ரெஸ்ட்டு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களா, அந்த அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ அக்கௌண்ட் புக்கும் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்தராக மற்ற டீட்டெயில்ஸ், இந்த செக் புக்கு, ஏடிஎம் கார்டு வேணும், அதெல்லாம் வந்து நீங்கள் 1 by 1 நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு தெரியும். நீங்கள் அது மூலிமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக பக்கத்தில் சப்போஸ் நீங்கள் டைரெக்டாக பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இது வந்து போனோம்னா இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்க, நீங்கள் இது மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கைட் பண்ணுவாங்க. நீங்கள் டைரெக்டாக போனால் கூட அவங்க வந்து இது மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணணும் அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா தான் வந்து ஓப்பன் பண்ண வைப்பாங்க. ஸோ இதுதான் சிம்பிளாக வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோ உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.